ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நோய் ஒரு இங்கிலீஷில் அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல அட்ஜெக்டிவ்னு என்னென்னு பார்த்துக்குவோம். பாருங்கள், வீடியோ பாருங்கள். அட்ஜெக்டிவ். An adjective is a word which modifies a noun. The properties of adjectives are. An adjective is a word. திரும்ப பாருங்கள். An adjective is a word which modifies a noun. அட்ஜெக்டிவ்னு என்ன? நவுனை மாடிஃபை பண்ணுறது, அதாவது நவுனுக்கு அடிஷ்னலாக மீனிங் கொடுக்கறது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள், டால் பாய்னு சொல்கிறோம். பாய்னு சொல்லலாம். அந்த டால் பாய் அப்படின்னு சொன்னால் அந்த டால் தான் அட்ஜெக்டிவ். பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பியூட்டிஃபுல்னு சொல்கிறது தான் அது அட்ஜெக்டிவ். இந்த மாதிரி ஒரு நவுனுக்கு அடிஷ்னலாக ஒரு மீனிங்கை கொடுக்கறது தான் அட்ஜெக்டிவ். சரி, அதனுடைய குணாதிசயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஏ பாருங்கள். அட்ஜெக்டிவ்ஸ் ஜெனரலி டேக் the comparative ER and the superlative EST. பொதுவாக இந்த அட்ஜெக்டிவ்ஸ் என்ன ஆகும்? கம்பேரிட்டிவ் டிகிரியில் ER அப்படிங்கிறத சேர்ந்து வரும், சூப்பர்லேட்டிவில் ESTங்கிறது சேர்ந்து வரும். இப்போ டால்னு சொன்னேன், டால் பாய்னு சொன்னேன். டால்க்கு அது கம்பேரிட்டிவில் டாலர்னு ஆகிடும், சூப்பர்லேட்டிவில் டாலஸ்ட்னு ஆகிடும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். வார்மர், வார்மஸ்ட், டாலர், டாலஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்தது பாருங்கள். தோஸ் அட்ஜெக்டிவ்ஸ் விச் டு நாட் டேக் ER, EST டேக் மோர் அண்ட் மோஸ்ட் இன்ஸ்டெட். அப்போ ER, EST எல்லாம் சேர்க்க முடியாதுக்கு என்ன சேர்க்கணும்? மோர் அண்ட் மோஸ்ட்டுங்கிறத சேர்க்கணும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோர் கம்ஃபர்டபுள், மோஸ்ட் கம்ஃபர்டபுள். அடுத்தது பாருங்கள். அட்ஜெக்டிவ்ஸ் கோ வித் இன்டென்சிஃபையர்ஸ், வெரி, குவைட், எக்ஸட்ரா. அட்ஜெக்டிவ்ஸ் கூட இன்டென்சிஃபையர் சேர்ந்து வரும். வெரி அல்லது குவைட்டுங்கிறத சேர்த்து சொல்லலாம். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். வெரி கம்ஃபர்டபுள், குவைட் கம்ஃபர்டபுள் அப்படி சொல்லலாம். வெரி நாஸ்டி, குவைட் நாஸ்டி அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேயா? அடுத்தது சி பாருங்கள். அட்ஜெக்டிவ்ஸ் கேன் ப்ரிசீட் நவுன்ஸ். டால் பாய், பியூட்டிஃபுல் கேர்ள்ங்கிறது பார்த்தோம். இப்போது பாய்ங்கிறது நவுன், அதே போல் கேர்ளுங்கிறது நவுன். அதுக்கு முன்னால் வர்றது தான் அட்ஜெக்டிவ்னு ஏற்கனவே சொன்னேன். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அட்ஜெக்டிவ்ஸ் கேன் ப்ரிசீட் நவுன்ஸு. ப்ரிசீட் நவுன்ஸ்னால், ப்ரிசீட்னா முன்னால், நவுன்ஸுக்கு முன்னால் வரும் அட்ஜெக்டிவ்ஸு. எக்ஸாம்பிள், கம்ஃபர்டபுள் ஜேர்னி, நாஸ்டி பாய்ஸ். இப்போ கம்ஃபர்டபுள் ஜேர்னியில் ஜேர்னிங்கிறது நவுன், நவுனுக்கு முன்னால் கம்ஃபர்டபுளுக்கு வரக்கூடியது அட்ஜெக்டிவ். நேஸ்டி பாய்ஸில் வந்து பாய்ஸுங்கிறது நவுன், நேஸ்டிங்கிறது அட்ஜெக்டிவ். அடுத்த கேரக்டர் டியை பாருங்க. பார்ட்டிசிபிள்ஸ் யூஸ்ட் அஸ் அட்ஜெக்டிவ்ஸ். பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்தால் அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இடி சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்கிறோம். ஓகே, பாருங்கள். பார்ட்டிசிபிள்ஸ் யூஸ்ட் அஸ் அட்ஜெக்டிவ்ஸ், போத் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ் ப்ராக்கெட்டில் ஐஎன்ஜின்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் இடி கேன் பி யூஸ்ட் அஸ் அட்ஜெக்டிவ்ஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி பிளே வாஸ் போரிங், த ஆடியன்ஸ் வாஸ் போர்டு. தி பிளே வாஸ் போரிங். அப்போ போரிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். த ஆடியன்ஸ் வாஸ் போர்டு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பிளே வந்து ரொம்ப போர் அடிச்சது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள். அன் இன்ஃபூரியேட்டிங் உமன். அன் இன்ஃபூரியேட்டிங் உமன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஷி மேட் அஸ் ஃபியூரியஸ். அந்த பெண் வந்து எல்லாரையும் கோவப்படுத்தினா அப்படின்னு அர்த்தம். ஷி மேட் அஸ் ஃபியூரியஸ்னு அர்த்தம். நம்மளை அவள் கோவப்படுத்தினா. அடுத்தது பாருங்க. அன் இன்ஃபீரியேட்டட் உமன். இதில் வந்து இன்ஃபீரியேட்டிங் அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கொடுத்துருக்கு, இதில் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கொடுத்துருக்கு. அன் இன்ஃபீரியேட்டட் உமன் கொடுத்துருக்கு. அப்போது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கொடுத்துருக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கொடுத்துருக்கும் அர்த்தம் மாறுபடுது. இன்ஃபீரியேட்டிவ் உமன் என்ன அர்த்தம் வந்துச்சு அப்படின்னா, நம்மளெல்லாம் அவன் கோவப்படுத்தினா அப்படின்னு அர்த்தம். இல்லை, இன்ஃபீரியேட்டட் உமன் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெண்ணை கோவப்படுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேயா? அப்போது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படிங்கிறத பார்த்துங்க. இதுதான் பொதுவான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் adjectives. Okay, thank you for watching. Let us meet in the next video.